is going to open the heavens. கர்த்தர் வானங்களை திறக்க போகிறார். If you have been living under a closed heaven, today God wants to prophesy and say, I am opening the heavens for you. ஆமென். அடைக்கப்பட்ட வானத்துக்கு கீழ நீங்க ஒருவேளை இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நான் வானத்தை திறக்கிறேன். When you live under a curse, நீ ஒரு சாபத்தின் கீழ் வாழும் பொழுது heavens become brass. உன் மேல் இருக்கிற வானம் வெண்கலமாக மாறுகிறது. Rain does not come. மழை வருவதில்லை. Dust only comes. அதுக்கு பதிலாக புழுதி தான் வருகிறது. Don't blame God if you don't have a blessing. ஆசீர்வாதம் இல்லை என்றால் கர்த்தர் மேல பழி போட வேண்டாம். உங்க லைஃப்ல மூச்சு முட்டுற மாதிரி நீங்க கடன்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு தெரியுமா? ஜன்னலை திறக்க போறார். You are under a financial stress. The Lord is going to open the windows first. The heavens he will open for you. உனக்காக அவர் வானத்தை திறப்பார். The sign of a blessing is open heavens. ஆசீர்வாதத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? அது திறந்த வானம்தான். There are two kinds of heavens. இரண்டு விதமான வானம் இருக்கிறது. One is open heavens of blessing. முதலாவது ஆசீர்வாதத்துக்குரிய திறந்த வானம். And there is another open heavens that is open for destruction. இன்னொரு திறந்த வானம் அது அழிவுக்கான திறந்த வானம். All the work of thine hands. இந்த கைகளின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யாராவது உங்க ரெண்டு கையை அப்படியே காமிச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நான் கையிட்டு செய்யும். Whatever I do through my hands. வேலை எல்லாம். All my works. நான் கைகளில் தொடுகிற எல்லா வேலைகளையும். Whatever touch through my hands. எல்லா பிசினஸ் ஐயும். All my business. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. The Lord will bless it. The Lord is going to open the heavens. கர்த்தர் வானங்களை திறக்க போகிறார். There is a connection between your hand and heavens. உங்களுடைய கரத்திற்கும் பரலோகத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. Many of us don't realize unless God opens you cannot prosper. நிறைய பேருக்கு புரிகிறது இல்ல, கர்த்தர் திறந்தால் ஒழிய உங்களால் ஒரு நாளும் செழிப்படைய முடியாது. மனுஷனுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தருடைய திறந்த வானங்கள் இல்லாமல் விருதாவாய் இருக்கிறது. I mean all the efforts of the man will become vain if there is no open heaven. If you have been living under a closed heaven, today God wants to prophesy and say, I am opening the heavens for you. ஆமென். அடைக்கப்பட்ட வானத்துக்கு கீழ நீங்க ஒருவேளை இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நான் வானத்தை திறக்கிறேன். Why open the heavens? ஏன் அவர் வானத்தை திறக்க வேண்டும்? Because there is a generic curse upon people. என்றால் ஜனங்கள் மேல ஒரு பொதுவான சாபம் இருக்கிறது. When Adam sinned against God, ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது God told him, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், I am moving you from open heavens. திறந்த வானத்திலிருந்து நான் உன்னை அகற்றுகிறேன். I am taking you into a cursed land. ஒரு சபிக்கப்பட்ட நிலத்திற்கு நேராக உன்னை வழிநடத்துகிறேன். This land will now bring thistles and thorns. இந்த நிலமானது முள்களையும் செடிகளையும் கொண்டு வரும். There is a generic curse on mankind. ஆகவே மனித குலத்தின் மேல் ஒரு பொதுவான சாபம் இருக்கிறது. So when does a man come under a blessing? ஆகவே ஒரு மனிதன் ஆசீர்வாதத்துக்கு கீழே வரும் பொழுது, When he comes under open heavens. அவன் திறந்த வானத்தின் கீழ் வருகிறான். How many of you understand that? எத்தனை பேருக்கு புரிகிறது? When you live under a curse, நீ ஒரு சாபத்தின் கீழ் வாழும் பொழுது heavens become brass. உன் மேல் இருக்கிற வானம் வெண்கலமாக மாறுகிறது. Rain does not come. மழை வருவதில்லை. Dust only comes. அதுக்கு பதிலாக புழுதி தான் வருகிறது. But God says when you come under open heavens. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ திறந்த வானத்தின் கீழ் வரும் பொழுது. But how does the heaven open? ஆனால் இந்த வானம் எப்படி திறக்கிறது? கவனமாய் இருப்பாயாக. And you shall be careful. Don't blame God if you don't have a blessing. ஆசீர்வாதம் இல்லை என்றால் கர்த்தர் மேல பழி போட வேண்டாம். You have yourself to blame when you don't have blessings. ஆசீர்வாதம் இல்லனா நீங்கள் உங்கள் மேல் தான் பழி போட்டுக் கொள்ள வேண்டும். In him there is no turning of darkness. அவருக்குள்ள வேற்றுமையின் நிழல் எந்த மாறுதலும் இல்லை. Even his shadow is brightness. அவருடைய அந்த நிழல்ல கூட ஒரு வெளிச்சம் இருக்கிறது. உங்க நிழல்ல கருப்பு இருக்கலாம், ஆனா அவர் நிழல்ல வெளிச்சம் இருக்கிறது. Amen. There is darkness in our shadow, but there is light in God's shadow. So be under God. ஆகவே தேவனுக்கு கீழ் இருங்கள். Obey his commands. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். Only if heavens open you will be a blessing. வானம் உங்களுக்கு திறக்கப்பட்டால் மட்டும் தான் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற முடியும். பரத்திலிருந்து அருளப்படாவிட்டால் ஒன்றும் உங்களுக்கு லாபிக்காது. If you don't receive anything from heaven, you will not prosper in
anything. Fully obey the Lord கர்த்தருக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியுங்கள். and follow carefully all his commands. அவருடைய கட்டளைகள் எல்லாம் மிகவும் கவனமாய் இருங்கள். Why? ஏன் தெரியுமா? Because God is going to open the heaven supernaturally for you. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்களுக்காக வானங்களை திறக்க போகிறார். உங்க லைஃப்ல மூச்சு முட்டுற மாதிரி இன்னைக்கு கடன்ல இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ண போறார் தெரியுமா? ஜன்னலை திறக்க போறார். You are under a financial stress. The Lord is going to open the windows first. எனக்கு இனிமேல் Hereafter, God is going to give me கர்த்தர் இப்படி தர போகிறார். such a blessing that my house cannot hold it. ஆமென். என் வீட்ல வைக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை தர போகிறார். That is open heaven. அதுதான் திறந்த வானம். He will open the windows of heaven. அவர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் ஜன்னலை திறந்தாலே, Even if he opens the window, பலகணியை திறந்தாலே, even if he opens the window, என் வீடே கொள்ளாதாமா. I cannot contain it in my home. கதவை திறந்தா என்ன ஆகுமோ? Then what will happen if he will open the door? கதவை திறந்தா அடுத்த வீடை வாங்குவீங்க. If he opens the door, he will buy another house. கதவை திறந்தா அடுத்த வீடு. If he open his door, he will buy another house. கேட்ட திறந்தா அடுத்த தேசம். If you open his gate, he will buy another nation. How many of you believe in blessings? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை நம்புகிறீர்கள்? Many of us believe in curses. நம்மள अनेक பேர் சாபத்தை நம்புகிறோம். Many of us believe in the problems. நிறைய பேர் பிரச்சனையை நம்புகிறோம். This year the Lord told me, இந்த வருஷம் ஆண்டவர் என்னோடு சொன்னார், speak what you believe. நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பேசுங்கள். He said, if you believe in prosperity, speak about it. செழிப்பை நீங்கள் நம்பினால் அதை குறித்து பேசுங்கள். If you believe in my power, speak about it. என்னுடைய வல்லமையை நீங்கள் விசுவாசித்தால் அதை குறித்து பேசுங்கள். Don't project me as a bad God. என்னை ஒரு கெட்ட தேவனாக நீங்கள் காண்பிக்க வேண்டாம். Don't project me as always standing with a stick to beat you. எப்பவும் உங்களை அடிக்கும்படி கையில கொம்போடு நிற்கிற தேவனாக காட்ட I am a வேண்டாம். God who loves to bless my children. என் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் நான். I am telling you, this year even your enemies will bless you. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் உங்கள் சத்துருக்களும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அவர்களே வந்து உங்களுக்கு கோல்ட் கொடுத்துட்டு போவாங்க. The enemies will come and hand over gold to you. உங்க சொந்தக்காரங்க உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்க போறாங்க. Your relatives will come in search of you and they will bless you. யோபு வாழ்க்கையில In the life of Job, suddenly the heavens closed. திடீரென்று வானங்கள் மூடப்பட்டது. There was a destructive wind that came from heaven. வானத்திலிருந்து ஒரு அழிக்கிற காற்று வந்தது. It destroyed his everything that he had. அவர்கிட்ட எல்லாத்தையும் அந்த காற்று அழித்து விட்டது. Children, camels, goats, everything gone. பிள்ளைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. And he had nothing left. அவருக்கு ஒன்றும் மிச்சமா இல்ல. But after some time, ஆனா சில காலங்களுக்கு தேவன் சாத்தானிடத்தில் கொடுத்த அந்த சபதத்தில் யோபு ஜெயித்தான் என்பதை பார்த்தபோது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். When God saw that Job won in the challenge, the Lord gave him double portion of blessings. You are going to experience open heavens. நீங்கள் திறந்த வானத்தை அனுபவிக்க போகிறீர்கள். Abundance is going to come. பரிபூர்ணம், திரட்சி உங்களை நோக்கி வரப்போகிறது. You will lend to many nations. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். You will have a bank in your name. உங்கள் பேர்ல ஒரு வங்கி இருக்கும். You will run an institution. நீங்கள் சில நிறுவனங்களை நடத்துவீர்கள். You will help young people. நீங்கள் சில இளம் ஆட்களுக்கு உதவி செய்வீர்கள். You will help startups. சில ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு நீங்க ஃபண்ட் பண்ணுவீர்கள். பல இடங்கள்ல இருக்கிற பிசினஸ் பீப்புளை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சு உயர்த்தி அவங்க வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க. You are the children of God. God wants you to prosper. நீங்கள் செழிக்கும்படி தேவன் விரும்புகிறார். இயேசுவின் நாமத்திலே நான் எல்லா விதமான கடன்களை ரத்து பண்ணுகிறேன். I cancel all debts in the name of Jesus. நீங்கள் பேங்க்குக்கு போக மாட்டீங்க, பேங்க் உங்களை தேடி வருவாங்க. You will not go to bank, bank will come in search of you. உங்க பணத்தை எங்க பேங்க்ல வைங்க. You keep deposit your money in my bank. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. இந்த ஆண்டு ஒரு செழிப்பு வருகிறது. The prosperity is coming your way. உன்னை கனம் பண்ணுகிறவளை கர்த்தர் கனம் பண்ணுவார். The Lord will honor the person who honors you. மேனேஜர் வந்து உங்ககிட்ட பைபிள் வேர்ஸ கோட் பண்ணுவார். Manager will come and quote the Bible verse to you. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று அவன் வந்து சொல்லுவான். The Lord is my shepherd and you. நீ அவனுக்கு முன்பாக மண்டியிட்ட நாட்கள் முடிகிறது. Enough that you bowed before him.
நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். You are going to lend it to many nations. உன் சீசனை மாற்றி He has விட்டார். already changed your நீ season. உன் விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு Hold on to your faith. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொன்னாய் அல்லவா? Because you said that the Lord will do good things to me. Did you not say my God will rescue me? என் தேவன் என்னை மீட்டெடுப்பார் என்று நீ சொல்லவில்லையா? I am your God. நான் உன்னுடைய தேவன். I will bless you. நான் உன்னை I ஆசீர்வதிப்பேன். will prosper you. உன்னை செழிப்படைய செய்வேன். How many of you want to say amen? ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.